இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். பெரம்பலூர் அடுத்த செங்குணம் என்ற இடத்தில் கலால் மேற்பார்வை அலுவலர் பழனிசாமி தலைமையிலான தேர்தல் பறக்கும் படையினர் வாகன சோதனை நடத்தினர். அந்த வழியாக வந்த மாருதி ஷிஃப்ட் காரை மடக்கி சோதனை செய்தனர். காரில் குன்னம் தொகுதிக்கு உட்பட்ட கீழ்ப்புலியூர் கிராமத்தைச் சேர்ந்த 64 வயது ஜெயராமன், 25 வயது ராஜேஷ் கண்ணன் ஆகியோர் இருந்தனர். இவர்களில் ஜெயராமன் திமுக விவசாய அணி மாவட்ட அமைப்பாளராக பதவி வகித்து வருகிறார். சோதனை செய்த அதிகாரிகளுக்கு காரின் உள்பக்கம் ஒன்றும் சிக்கவில்லை. கார் டிக்கியை திறந்தபோது 4 அட்டைப்பெட்டிகள் இருந்தன. அவற்றை பிரித்து பார்த்த பறக்கும் படையினர் அதிர்ச்சியில் உறைந்தனர். 4 அட்டைப்பெட்டிகளிலும் கட்டுக்கட்டாக பணம் இருந்தது. மொத்தம் 2,44,97,500 ரூபாய் சிக்கியது. காரில் இருந்த 2 பேரிடமும் விசாரணை நடத்தினர். பணத்துக்கான எந்த ஆவணமும் அவர்களது கையில் இல்லை. இதனால் பணம், காரை பறிமுதல் செய்த அதிகாரிகள் பெரம்பலூர் RTO அனிதாவிடம் ஒப்படைத்தனர். 2 பேரிடமும் தீவிர விசாரணை நடக்கிறது. முதற்கட்ட விசாரணை முடிவில் குன்னம் தொகுதி வாக்காளர்களுக்கு பட்டுவாடா செய்ய திமுகவினர் எடுத்து சென்ற பணம் என்பது தெரியவந்தது. நள்ளிரவில் பறக்கும் படையினர் பெரிய அளவில் சோதனை நடத்த மாட்டார்கள் என்று கருதி பணத்தை எடுத்து சென்றபோதுதான் திமுகவினர் தொக்காக சிக்கியிருக்கின்றனர். இந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.